அதுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது. கடவுள் உங்களை சுகமாக்குற பரிகாரி. உங்கள் ரத்தத்தினால எனக்கு விடுதலை உண்டு ஆண்டவரே. நம்மளே புரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம், சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நீங்கள் ஓடி போய் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னா அப்போ உங்களுடைய நம்பிக்கை, உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு? கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் மகத்துவமான காரியங்களை நமக்கு செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் யாரிடத்துல சொல்லுவோம் பிரதர், எனக்கு இருக்கிற வலி வேதனை யார்கிட்டையும் சொல்லாத, ஆண்டவரிடத்துல சொல்லு. ஒரு நாளைக்கு செலவுக்கு காசு இருக்கும், ஒரு நாளைக்கு ட்ரீட்மெண்ட்டு காசு இருக்கும், இல்லாமல் போயிடும். திரும்ப சொல்கிறேன், உங்ககிட்ட ஒன்றுமே இல்லாத போது இங்கே வந்து ஜெபம் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் செலவு பண்ணுறது எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, இதுக்கப்புறம் செலவு பண்ண என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நீங்கள் சுகம் கொடுத்தா உண்டு நான் வாழ முடியும், நீங்கள் சுகம் கொடுத்தா நான் இந்த உலகத்தில் வாழ முடியும். நீங்கள் சுகம் கொடுக்கலன்னா என்கிட்ட பணம் இல்லை. நீங்கள் கடவுளிடத்தில் கேளுங்க, உங்களை சுகப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் உங்களுடைய வலி வேதனைகளை கர்த்தர் உங்களுக்கு குணப்படுத்துவார். ஆகவே நமக்கு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். பழைய ஏற்பாட்டு காலங்களில் நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்பட்ட, ஆட்டு ரத்தம் பூசப்பட்ட இல்லங்களுக்குள்ளாய் வியாதிகள் போகலை. இல்லத்துக்குள்ளாய் இருந்தவர்களுக்கும் கர்த்தர் சுகம் கொடுத்துருக்கிறார். அதையும் சொல்லிட்டார். சங்கீதம் 105:37 திரும்ப சொல்கிறாரு, நான் எகிப்திற்கு வரப்பண்ணின எந்த வியாதியும் உன் பேரில் உன் வர வைக்க மாட்டேன், ஏன்னா உன் பரிகாரியாகி கர்த்தர் நான் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர் உங்களை குணப்படுத்துவார். இன்னொரு காரியம், உங்களை கொண்டு மற்றவர்களை குணப்படுத்துவார். ஹல்லேலூயா. எனக்கே சுகம் இல்லை பிரதர், நான் போய் எங்கே சுகமாக்குறது? இல்லை, உன் விசுவாசம் பெரியது. உங்ககிட்ட காசு இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், பொருள் இல்லாமல் இருக்கலாம், உங்ககிட்ட ரொம்ப பெரிய விசுவாசம் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை வச்சு நீங்கள் எதை வேணால் சம்பாதிச்சுக்கலாம். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் வேஸ்ட்டு தான். அதனால் விசுவாசத்தை நீங்கள் வச்சுருக்கிறீங்களா? நம்பிக்கையோடு முயற்சி பண்ணுங்கள், நம்பிக்கையோடு கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஒரு முறையில் 10 முறை ஆனாலும் உனக்கான ஆசீர்வாதம், உனக்கான வழிநடத்தல் என்றைக்குமே மாறாது. நீ விசுவாசிக்கிறது தேவனால், நம்புகிறது, நான் நம்புகிறது அவராலே வரும் என்பதை நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை குணமாக்குவார். அநேகருக்கு நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்கள், அநேகரை கர்த்தர் உங்கள் மூலம் குணமாக்குவார். உங்கள் மூலமாகவும் குணமாக்கும் வரம் கிரியை செய்யும் என்பதே இன்னைக்குரிய சத்தியம். இந்த வார்த்தையின் நிறைவை கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்தில் தியானிப்போம். வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதி.